தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்ம ருது கர்க்கடக ஆடி மாதம் 23ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 8 ஆகஸ்ட் 2026. தேய்பிறை தசமி பகல் மணி 11:33 வரைக்கும் இருக்கு. அதன் பின் ஏகாதசி. ரோகிணி நட்சத்திரம் மாலை மணி 3:17 வரைக்கும் இருக்கு. அதன் பின் மிருகசீரிஷம். நட்சத்திர யோகம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு. அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். துருவ நாம யோகம் பத்ரை கரணம். இன்றைய அகசு நாழிகை 31:02, தியாஜ்யம் நாழிகை 4:17. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் தேய்பிறை ஏகாதசி. நேத்திரம் 1, ஜீவன் அறை. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 1, வினாழிகை 43. சூரிய உதயம் காலை 5:55. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் சந்திரன், மிதுன ராசியில் செவ்வாய், கர்க்கடக ராசியில் சூரியன் புதன் குரு, சிம்ம ராசியில் கேது, கன்னியா ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்ரலமையில் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று இரவு நாளை அதிகாலை 2:27க்கு மிதுன ராசிக்குள் சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நீங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே விலகும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம இன்றைக்கி கடன் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறோம். கண்டிப்பாக அது நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும். நீண்ட நெடும் காலகட்டமாக ஒரு வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள், அதில் நமக்கு இன்றைக்கு ஒரு நல்ல நமக்கு ஃபேவராக ஒரு நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே தைரியாதிபதி சந்திர பகவான் உச்சமாக அமர்ந்திருக்கார். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சுயசாரம் பெற்று ராசியிலேயே செஞ்சார். பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்க போகிறது. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் ஒரு நல்ல ஃபேவர் நமக்கு கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுனராசி அன்பர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். எந்த காரியமும் அனுகூலமாக நமக்கு நடக்க போகிறது. மனசில் இருந்து வந்த அந்த சஞ்சல நிலையெல்லாம் விலகும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். 4ஆம் இடத்துல கோச்சார சுக்கிரன் இருக்கார். நியூ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி பிளான் பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ரொம்ப ஃபேவராக இருக்குது இன்றைய நாள்.
பொதுவாக இன்றைய நாள் எடுத்தோம்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்க போகிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சுயசாரம் பெற்று உச்சமான ஒரு நிலையில் இருக்கார். இதுவரைக்கும் வாழ்க்கையில் நாம் பட்ட கஷ்டத்திற்கான விடுவு காலம் இன்றையிலிருந்து நமக்கு தொடங்கிறது. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புதிய முயற்சிகள், உதாரணமாக நீங்கள் ஒரு புது வேலைக்கு ட்ரை பண்ணலாம், புது உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இன்றைக்கு நமக்கு நடக்க போகிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துனோம்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். 4ஆம் இடத்தை கோச்சார சந்திரன் பார்த்துடுறார், கோச்சார குரு பார்த்துடுறார். அற்புதமான ஒரு நாள். பலவிதமான நன்மைகள் நமக்கு இன்றைக்கு நடக்க போகிறது. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நம்ம தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இல்லை தொழிலுக்கு ஏதாவது புது மிஷின்ஸ் வாங்கணும், கடன் சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே நமக்கு இன்றைக்கி ரொம்ப அனுகூலம், ரொம்ப ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமாகவே அமைஞ்சிருக்கு. ஏன்னா கோச்சார சந்திரன் 9ஆம் இடத்துல, ராசிநாதன் 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய தன்மை, ஒரு வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு நமக்கு நிச்சயமான முறையில் நிகழும். புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை இன்றைக்கு கண்டிப்பான முறையில் நமக்கு கொடுக்கும். அனைத்து காரியங்களிலுமே அனுகூலங்கள் ஏற்படும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் உத்தியோகம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். உங்களுடைய உடைமைகளின் மீது ரொம்ப கவனமாக இன்றைக்கு இருந்துக்கணும். சப்போஸ் நீங்கள் பயணம் போகிறீங்க அப்படின்னாலும் சரி, பொதுவாகவே இன்றைய நாளில் பணம் சம்பந்தமானது, ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்தை செஞ்சாலும் கவனமாக ஆலோசனை பண்ணி செய்யணும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது முன்திட்டமிடல் அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளோட கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம். நீக்கு போக்க விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமோ. தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எந்த விஷயத்திலும் தீர்க்கமான முடிவுக்கு உங்களால் வர முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஃபேவராக இன்றைக்கி உங்களுக்கு நடக்க போகிறது.
பொதுவாக மங்கள காரியங்கள், அது சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். சில நேரங்களில் தேவையில்லாத படபடப்பு, அவசரம் இதெல்லாம் உண்டாகலாம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அதில் பொறுமை, கவனம், நிதானம், இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய இன்றைக்கான பரிகாரம். ரொம்ப பொறுமையாக நடந்துக்கணும். சில நேரங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த வேண்டிய சூழல்கள் வந்துடலாம். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். முக்கியமாக குழந்தைகளுடைய காரியங்கள், நீங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அவங்களுடைய கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், எந்த ஒரு முயற்சி ஆனாலும் சரி இன்றைக்கு நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் இன்றைக்கு வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வந்து சேரப்போகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தை கோச்சார சந்திரன் பார்த்துடுறார், குரு பார்த்துடுறார். பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்க போகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகுவதோடு மட்டுமல்லாமல் புதிய தொழில் கிடைப்பதற்கான, ஆரம்பிப்பதற்கான நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்க போகிறது. இந்த 11ஆம் இடத்தை பார்க்குறோம். கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் நமக்கு இன்றைக்கு கிடைக்க போகிறது. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புதிய மாற்றங்கள் இன்றைக்கு வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.